அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவும் அதற்குரிய விடைகளும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இன்று பார்க்கக்கூடிய பகுதி இயல் 7 உரைநடை பாடம் சிற்றக்கல் ஒளி. மாப்போசி அவர்கள் தன்னுடைய வரலாற்றை தானே சொல்லுவதைப் போல அமைந்த பகுதி. இதில் இருக்கின்ற வினாக்களை பார்ப்போம். 2 வினாக்கள் கொடுத்துருக்கு. முதல் வினா, எவரேனும் ஓர் அறிஞர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளில் உங்களை கவர்ந்த ஒன்றை அவரே சொல்வதை போன்று தன் வரலாறாக மாற்றி எழுதுக. இது தன் வரலாற்று கட்டுரை. அதில் 6 தன் வரலாறு கூறுதல், கரும்பு தன் வரலாறு கூறுதல், இப்படி சிறிய வகுப்பில் பொதுக்கட்டுரையாக படித்திருப்பீர்கள். இது அறிஞர் தன்னுடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வை மட்டும் சொல்வது. இதில் எடுத்துக்கொண்டார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை சொல்வதாக இந்த பகுதி உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவை பாருங்கள். செப்பு நாட்டிலிருந்து, செப்பு நாடுனா சொல்லுதல் தாய் நாட்டிலிருந்து அர்த்தம். செப்பு மொழி தாய்மொழி. 14 வயது உடையவனாகிய நான் மெரினா கடற்கரை வந்தேன். அன்று இரவு படுக்க இடமின்றி மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு பின்னால் பெட்டியை தலைக்கு வைத்து கொண்டு படுத்திருந்தேன். நள்ளிரவு போலீஸ்காரனின் உருட்டுத்தடி என்னை தட்டி மிரட்டியது. ஐயா, காலையில் நான் நகரத்தார் விடுதிக்கு போய்விடுகிறேன். இன்று இரவு அங்கு செல்ல முடியாது. அதனால் கடற்கரையில் படுத்துக்கொண்டு காலையில் சென்று விடுகிறேன் என்று போலீஸிடம் மண்டியிட்டு கேட்டேன். போலீஸ் எனது கோரிக்கையை நிராகரித்து விட்டது. நிராகரித்துனா படுப்பதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்று பொருள். படுக்கணும்னா நாலனா கொடு என்று காவல்துறை என்னை மிரட்டியது. நாலனா என்பது 25 பைசா கொடு. அந்த நாலனா கொடுப்பதற்கு வழியின்றி கலங்கிய கண்களுடன் காந்தி சிலையை விட்டு அகன்று இரவில் நடக்க ஆரம்பித்தேன். பின்னர் வளர்ந்து கவியரசாகி சுமைதாங்கி என்ற சொந்த படம் எடுத்தேன். அப்படத்தின் கதாநாயகன் ஜெமினி கணேசனை எங்கிருந்து நடக்க விடுவது என்று யோசித்த போது அதே காந்தி சிலையை தேர்ந்தெடுத்தேன். நள்ளிரவில் படப்பிடிப்பு. ஆனால் படத்தில் இரவு 7 மணி மாதிரி இருக்க கடற்கரை சாலை நிறைய கார்கள் வரிசையாக வர வேண்டும். கார்களை வரிசையாக நிற்க வைத்து மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற மாதிரி படம் எடுக்கிறார்கள். இந்த படத்தை வீட்டில் போட்டு காட்டிவிட்டு என் பிள்ளைகளிடம் கூறினேன், இந்த கார்களை கவனித்தீர்களா? இவை எல்லாமே நம்முடைய கார்கள். வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு சென்னை வந்த என்னை இந்த இடத்தில்தான் நாலனா இல்லை என்று போலீஸ் நடக்க விட்டது. இதே இடத்தில் என் கார்களை ஓடவிட்டு படம் எடுத்திருக்கின்றேன். நம்பிக்கை என்று என்னை ஜெயிக்க வைத்துவிட்டது என்று என் பிள்ளைகளிடம் கூறி பெருமிதம் கொண்டேன். பெருமிதம்னா பெருமை அடைந்தேன். நீங்களும் என்னை போல் உறுதியான மனநிலை கொண்டு முன்னேறுங்கள். தடைகளை படிக்கற்களாக்கி வாழ்வில் முன்னேறுங்கள் என்று கவிஞர் கண்ணதாசன் தன் வாழ்வில் நடந்த நிகழ்வினை கூறினார். அதாவது முயற்சி திருவினையாக்கும், முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லக்கூடிய பகுதியும் இதற்கு பொருந்தும். முயற்சி செய்தால் எதிலையும் வெற்றி காணலாம் என்பது அவருடைய வாழ்க்கை நிகழ்விலிருந்து நமக்கு தெரிகின்றது. அடுத்தது 2வது வினா, நீங்கள் படித்து சுவைத்த வரலாற்று கதைகள் பற்றி வகுப்பறையில் உரை நிகழ்த்துக. இதில் கருப்பு நண்பர்களே காலரை உயர்த்துங்கள். என்னருமை மாணவர்களே, நமக்குள் இனபேதம் வேண்டாம். கருப்பர் மற்றும் வெள்ளையர் என்ற நிறபேதம் வேண்டாம். அனைவரின் உடம்பிற்கும் ஓடும் இரத்தத்தின் நிறம் சிவப்புதானே
நிறபேதம் என்பது உலகெங்கும் பரவிய ஒரு காசநோய். அமெரிக்காவில் ஒரு பள்ளிக்கூட வாசலில் நடந்த நிகழ்ச்சியை பின்வருமாறு அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிற்றுக்கள் ஒளியினுடைய கற்பவை கற்றபின் வினாவில் முதல் வினா பார்த்தோம். ரெண்டாவது வினாவிலையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். வினாவும் அதுக்குரிய பதியும் அதை தொடர்ந்து பாருங்கள். ஒரு வெள்ளைக்கார பலூன் வியாபாரி வண்ண வண்ண பலூன்களை பறக்க விட்டு கொண்டிருந்தான். தன் வியாபாரம் குறையும் போதெல்லாம் கொத்து கொத்தாக பலூன்களை கட்டி இன்னும் உயரமாக பறக்க விடுவான். வியாபாரம் ஓஹோ என்று ஓடியது. அவனது வண்டியில் பச்சை, நீலம், மஞ்சள், கருப்பு என்று பலவித நிறங்களில் பலூன்கள் ஆடிக்கொண்டிருந்தன. குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு வண்ண பலூன்களை வாங்கினர். ஒரு சிறுவன் பலூன் வியாபாரியை பார்த்து, உயரத்தில் பறக்கும் பச்சை, நீலம், மஞ்சள் நிற பலூன் மாதிரி இந்த கருப்பு பலூனும் பறக்குமா? அல்லது கருப்பு பலூன் உயரத்தில் பறக்காதா என்று கேட்டான். அந்த பலூன் விற்கும் வெள்ளைக்கார வியாபாரி பறக்காது என்று கோபமாக கூறிவிட்டான். அந்த சிறுவன் மீண்டும் சென்று அந்த பலூன் விற்கும் வெள்ளைக்கார வியாபாரியிடம், கருப்பு பலூன் உயரத்தில் பறக்குமா என்று கேட்க, காற்றை அடைத்து யார் பறக்க விட்டாலும் உயரத்தில் பறக்கும் என்று வெடிக்கென பதில் கூறினான். அச்சிறுவன் வேறு யாரும் அல்ல, அமெரிக்காவின் நிறவாதிக்கு எதிராக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் ஆவார். மாணவர்களே, நாமும் முடியாது என்று இருந்து விடாமல் முயற்சி, கடின உழைப்பு என்ற காற்றை நமக்குள் அடைத்தால் வாழ்வில் வெற்றி என்ற வானத்தில் உயரமாக பறக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.